விருப்பத்திற்கு சரியா சொல்ல முடியும் அப்ப என்னதான் பிடிக்கும் அதான் எனக்கு ஆசை காலை வணக்கம் பண்ணால பருப்பு வாங்கிட்ட பையன் இறந்த பையன் பிறந்த பையன் குப்பலிக்கு பொம்மசா கடவுள் பையன் பையன் லோடு எத்தனை பையன் உனதாண்டா போடா அப்படி போடா கைசாட கைசாடியோ கயப்பையா கயப்பையோ கயப்பையோ போடகண்ணா விட்டாலிங்க பொடகாதா சொந்த பல்ல ஓட்டு பல்ல போண்டா முக்கா அட கரிமதி நாயே பையா தொட்டிக்காலா நோட்டிக்காலா சொட்ட உனதாண்டா சுகாபி சுக்கு காப்பி சமோசா இடியாப்பம் நாடகம் நின்று போயிடுச்சுன்னா களவு கூட்டுறா அதான் வேலை களவு கூட்டுற களவுக்கு போயிடு அப்படி போய் செய்யட இறந்த பையன் கேட்ட வர ஆனா உன் தாலி அறக்கும் செய்யணும் அதை மட்டும் செய்யடா ஆன்மா கிடக்கு முதல்ல வருது லவ் மறக்க பொண்ணு பெத்து 5 பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குது அது பேரம் பேச்சு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் குடும்பத்தை கெடுத்து பையன் வீட்டுல மாவட்டம் வேலையெல்லாம் அவர் பாத்துக்கிறார் வயசானா கூட கண்ணுக்கு அழகா லட்சணமா தான் தாடு கேவன் என்னமோ இட்லி கொண்டாண்டானுங்க பூச்சி வச்சு வயிறு பாரு எப்படி நெஞ்சுக்கு கொஞ்சம் நாம் இருவரும் அந்த புறத்திலே மகிழ்ச்சியாக ஆட வேண்டும் பாட வேண்டும் என்றால் சிறைச்சாலைகளுக்கு பிரபாவதி அவளத்தான் பாதல சிறைச்சாலை அடிச்சு வச்சு சாவி எடுத்து அந்த திருத்தனமா அந்த சாவி ஒயிட் ஜூஸ் கொடுக்கலாம் குடி துண்டு வரலான்னு போய்க்கிறான் பண்ணியா இல்ல பிரியாணி வாங்கி போய் கொடுக்குறாங்க பண்ணியா அப்பா 2 பாலு அனுப்புங்க சொல்லிட்டு தேநீர் நிலையத்தில் அந்த புறத்தில் நம்ம இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சிறைச்சாலை பிரபா அது இருக்கக்கூடாது அவளை துன்புறுத்தினார் வெளியே சென்று விட்டார் நாம எப்பொழுது ரொம்ப அதை அடிச்சாதாண்டி நமக்கு அதிர்ஷ்டம் எனக்கு பிடிக்காது நல்லா என் கோபம் தனி வேண்டும் சிம்மாசனத்தில் அமர வச்சு எனக்கு மணி பிடிச்சிட்டு அழகு பாரு அது போதும் இவ்வளவுதானே நேரத்தை குறிப்பிடுகின்றேன் சென்று ஓய்வெடுத்து சரி ஓகே அவனை சிம்மாசனத்தில் அமர்த்து வச்சு மம்மிட்டு அழகு பார்க்க நம்ம யாரு முகத்துல முழிக்க கூடாதுன்னு பாக்குற காலங்காத்தால அவன் தான் வந்து நிக்கிறான். அப்பா
நல்ல மாதிரியா ஆவல் புதுசா வணக்கம். ஏம்பா எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். என்னப்பா நல்ல சமாச்சாரம்? மெத்தவீடு கட்டித்தாரு நீ. இவன் பணம் போட்டு மெத்த வீடு கட்டி கொடுத்தா அவனுக்கு நல்ல சமாச்சாரமா? மெத்த வீடு கட்டி தரேன்னு சொன்னேன் இல்ல நானே. இல்லையாடா. வேற என்ன சொல்ல கேட்டோம்? 30 ஏக்கர் நிலம். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை என்னன்னு தெரியுமாடாடி? ஒரு 30 ஏக்கர் நிலம் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேன் இல்ல நானே. அது கூட இல்லையாடா. 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன். என்னப்பா? 1 கோடி 1 லட்சம். அந்த 1 கோடி ரூபாய் நீ எதுல நிப்பியா நீ? அடடா. ஒரு ஆசைக்கு அளவு இல்லையாடா உனக்கு. 1 கோடி ரூபாய் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனு சொன்னேன் இல்ல நானே. எதுவுமே இல்லையாடா. எப்போ செய்ய போற? சாயர சரியா? யாருக்கு சாய போற? சைவர் அந்த 4 ஓலை 3 மூங்கல் குடிச்சிருந்தது என்ன பண்ண? கொளுத்திட்டீங்க. ஏன்டா அனுமதியில அது கொடுத்தனா? இவன் சொல்லாத ஏன் கொடுத்தீங்க? அதான் மெத்தவீடு கட்டி ஆகணும். கட்டும் போது கொடுத்துக்கலாம்ல. எங்கடா தட்டிப்பு கொடுங்கடா? புளிமா கட்டில போய் தூண்டுறேன். அதான் உனக்கு காலம் முடிஞ்சிரதா. புளிமா தாண்டா போய் தோணுங்க. டேய் அதான் உனக்கு நிரந்தரம். என்னிடமிருந்து ஒரே சல்லி பைசா. ஏன் ராஜா? கையில இல்லையா அது? போனா இருக்குது. பைசா நான் ஏன்டா உனக்கு செலவழிக்கிறேன்? ஆ டேய் யார் பண்ணா? 4 ஸ்டேட் எதுக்கு வந்த? சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும். கேட்க மாட்டியா பின்ன? ஏய் எல்லாம் யாரால? உன்னாலதான். என்னால? ஆமா பதவி வாங்கும்போது என்ன சொன்னேன்? எனக்கு எல்லாம் செய்யறது தான் சொன்னேன். சொன்னேன். செய்ய நான் செய்யறேன். பதவியா வாங்கினேன். தண்டை வாங்கி கொடுத்தா? பதி வாங்கிட்டேன். அடுத்து ஓஹோ. இனி என்ன அசைக்க எவரால முடியாது. ராஜா உண்டா? பாயசம் நினைச்சு பாரு ராஜா. என்ன நினைச்சு பாக்க? ஒரு வேளை சாப்பாடே கட்டில இந்த பொறும்போக்கு நீ. இந்த ஊருக்கே உணவளிக்க முடியும் என்ன? பூம்பளமா? ஏய் என்னது? என்ன என்னது? எப்படா பணமான கேட்டேன். நீ சம்பாதிச்சியா? என்ன என்னடா செய்ய முடியும்? போட டேய் போட. எங்க அந்த பொறும்போக்கு அவன் எங்காவது நாட்டில சேர்த்தேன். எனக்கு நல்லா செய்வான், மெத்தோடு கட்டி தருவான், பணம் கொடுப்பான், நிலம் வாங்கி தருவான்னு பார்த்தேன். ஆடா பாவிடா தேவடியா பையா, நல்லா குழந்தைய நாசம் பண்ணிடுறா பாவி. ஏய் இனிமேல் உனக்கு எம்எல்ஏ நான் தானா வரண்டா உங்க போய்